வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த மாசாணி அம்மன் ஆனைமலை அந்த இடத்துல ஆழியார் டேம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் மாசாணி அம்மன். இந்த கோயில் ஒரு பிரபலமான கோயில், எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோயிலுடைய அம்மன் பிரித்திங்கராவாக அவதரித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பிரித்திங்கரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகுபலா யாகம் செய்யக்கூடிய இடங்கள், இந்த மிளகாயை வைத்து பூஜை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பிரித்திங்கராவுக்கு தான் செய்வாங்க. அங்க மிளகாவை அரைத்து அந்த அம்மன் மீது பூசுவார்கள். அதுக்கு ஒரு சம்பிரதாயம் வைத்திருக்கிறார். பில்லி சூன்யம், ஒரு கொடிய பிரச்சனைகள், அதே மாதிரி பொருள் காணாமல் போய்விட்டால் இந்த மாசாணி அம்மனுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகாயை அரைத்து அந்த அம்மன் உடம்பு முழுவதும் பூசி விடுவார். 3 மாதத்தில் அந்த பொருளை எடுத்தவன் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். தூரமா போட்டு போயிடுவான் உங்க கண்ணுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த உடம்பு எரிய ஆரம்பிச்சிருமா அவனுக்கு. அது முடிஞ்ச உடனே அந்த பொருள் கிடைத்தவுடன் 3 மாதம் கழித்து அவர்கள் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு வந்து பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்து அந்த அம்பாளை கோலில் இருப்பார். இந்த அம்பாளுக்கு நிறைய பிரார்த்தனைகள், நிறைய மராளிகள், குலதெய்வக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்பாள் எப்படி உருவாகியது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? மன்னராக இருந்து தவசீலராக மாறிய விஸ்வாமித்திரர், இந்த விஸ்வாமித்திரர் பொதிகை மலையிலே ஒரு தவம் இருந்தார். அப்படி தவம் இருக்கிற பொழுது தாடகை என்கிற ஒரு ராட்சசி அவரை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன செய்வதென்று யோசித்து விட்டு ராமனிடத்திலும் அவருடைய சகோதரரிடத்திலும் சென்று இவளை சம்ஹாரம் செய்துவிட வேண்டும் என்று கூறினார். உடனே ராமனும் சரி என்று வந்தார். இவர் ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, இந்த பெண்ணை நாம் சம்ஹாரம் செய்யலாமா என்கின்ற எண்ணம் ராமனிடத்திலே இருந்தது. அதுக்கு விஸ்வாமித்திரர், அவர் பெண்ணே அல்ல, ராட்சசி. ராட்சசியை தாராளமாக செய்யலாம். இவள் இருப்பதனால் மக்களுக்கு தொந்தரவு தான் ஏற்படும். எனக்கே தொந்தரவு செய்யக்கூடியவள் மக்களுக்கு செய்ய மாட்டாளா? அதனால் இவள் தேவையில்லை, இவளை அழித்து விடலாம். எப்படி அழிக்கலாம்? அன்னை பரமேஸ்வரி அந்த உலகத்தை காக்கக்கூடிய அன்னையை பிரார்த்தனை செய்து அவள் கொடுக்கின்ற வரங்கள் மூலமாக இவளை அழித்து விடலாம். ராமனும் அன்னையை வேண்டி தவம் செய்தார். அப்பொழுது அன்னை பரமேஸ்வரி ராமனுக்கு அருள் புரிந்து ஒரு உருவம் செய்து வைத்து அந்த உருவத்திலே பூஜைகள் செய்து, இந்த தாடகையை அழிப்பதற்கு அஸ்திரங்கள் உனக்கு தருகிறேன், அதை வைத்து அழித்துவிடு. அழிப்பதற்கு, அவளை அழிப்பதற்கு முன்பாக இந்த உருவத்தை அழித்துவிடு அப்படின்னு சொல்லி அம்பாள் ஆசீர்வதிக்க, ராமனுடைய கரங்களினால் செய்யப்பட்ட இந்த மாசாணி அம்மன், ராமனுடைய கரங்களினால் அம்மனுடைய உருவத்தை செய்து அங்கே பூஜைகள் செய்து அந்த அம்மனிடத்திலே வரங்கள் பெற்று, அதற்கு பிறகு அந்த தாடகைங்கிற ராட்சசியை அழித்தார். அப்பொழுது இந்த ராமன் அந்த அம்பாள், பூஜை செய்த அம்பாளை அழிப்பதற்கு மறந்துவிட்டார். இந்த ராட்சசியை அழித்துவிட்டு வந்து பார்க்கின்ற பொழுது, இதை அழிக்கலாம் என்கின்ற பொழுது அழிக்க முடியவில்லை. அம்பாள் அசரீரியாக ராமனை ஆசீர்வதித்து, இது இப்படியே இருக்கட்டும், கலியுகத்தில் இது தேவைப்படும், என்னை பூஜிக்கின்ற அனைவருக்கும் இது போன்ற தொந்தரவுகள் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு அம்மனே வரன் கொடுத்த இடம் மாசாணி அம்மன் ஆலயம். பில்லி சூன்யம் செய்வினை கர்மவினை
இவையெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், பொருள்கள் காணாமல் போனவர்கள் இந்த மாசாணி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க நாங்கள் எல்லாம் வல்ல முருகக் கடவுளை பிரார்த்தனை செய்கிறோம்.